சொல்லிருக்காங்க டெய்லி நைட்டு போய் கேட்டேன் இட்லியே இல்லை ஜாலி ஆயிடுச்சுன்னு சொல்லி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு நேத்தோட கண்டினியூஷன் பார்க்கலாம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஓகேவா? கொஷின் எழுதிக்கோங்க. இஃப் A is to B is equal to 2 is to 3, B is to C is equal to 5 is to 7, and C is 42. ஓகேவா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் ஏ? ஸோ ஏ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு இங்க ஏ இஸ் டு பி, பி இஸ் டு சின்னு கொடுத்துருக்காங்களா? சியோட வேல்யூவே என்னன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? பட் ஆனா இது எல்லாமே எதுல இருக்கு? ரேஷியோல இருக்கு. இப்போ ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மூணையும் ஈக்குவல் பண்ணோம். ஸோ நம்ம எப்பவும் போல ஏ இஸ் டு பி இஸ் டு சி கண்டுபிடிப்போமா? ஸோ கண்டுபிடிச்சிடலாம். அப்பதான் இந்த மூணுமே ஒரே ப்ரொபோர்ஷன்லேயே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏ இஸ் டு பி என்னது? 2 is to 3. தென் 3 அப்படியே போட்டுறேன். B is to C வந்து என்னது? 5 is to 7. again இங்க 5. ஓகேவா? தென் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 10 is to 15 is to 21. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க நம்ம கிட்ட? சியோட வேல்யூ என்னன்னு சொல்றாங்க? 42. எப்பவுமே இந்த ரேஷியோல இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ் மெத்தட் போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கூட எக்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு நம்பர் ஒரு குறிப்பிட்ட எதுல இருக்கு? பங்குல இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்? 21 அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு இந்த 21 பார்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 42ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க எக்ஸும் போடலாம், பியும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியா புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ 21 பார்ட்ஸ் தான் எனக்கு என்னது? 42 அப்படின்னா ஏ கேட்டிருக்காங்க. அப்போனா 10 பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் இது எப்படி சால்வ் பண்ணணும்னா கவனிச்சுக்கோங்க. ஸோ டைரெக்டாக இப்படியே பண்ணும். 21 பார்ட் வந்து 42 அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? டிவைட் பண்ணிக்கணும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா 21 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 42 அப்படின்னா 1 பார்ட் எனக்கு என்னது? 1 பார்ட் வேணும்னா இந்த 21 என்ன பண்ணிடணும்? டிவைட் பண்ணிடணும். 42 டிவைடட் பை 21. அப்போ 10 பார்ட்ஸ் எவ்வளோ? ஸோ 1 பார்ட்டுக்கு வேல்யூ தெரியும். அப்போ 10 பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 42 டிவைடட் பை 21 இன்டூ 10. புரியுதா? இது இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் நம்ம எல்லா சம்முக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பெல்லாம் போடக்கூடாது, டைம் கன்சியூம் ஆகும். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணோம்? டைரக்டா போட்டுடணும். ஸோ எப்படின்னா இந்த மாதிரி ஒரே இடத்துல பார்ட்ஸ், ஒரு இடத்துல வேல்யூ வந்து ஒன்று கொஸ்டின் மார்க் வந்துச்சுன்னா டைரக்டா ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத அப்படியே டிவிஷன்ல போட்டுடணும். 41 டிவைடட் பை 21. தென் என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே வந்துருச்சா? பட் அதுதான் ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டெப்பாக போடுறது நம்ம டைரெக்டாக இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 21 42ல் எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போகும். ஸோ 2 இன்டூ 10 ஆன்சர் என்னது? 20. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே ஒரு இடத்துல ஸ்ட்ரெயிட்டாகவே ஏ இஸ் டு பி இஸ் டு சி கொடுத்துருவாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு சியோட வேல்யூ இதுன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப்பே போட தேவையில்ல, டைரெக்டாக போட்டுடலாம். பட் கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் டு பி தனியாகவும் பி இஸ் டு சி தனியாகவும் கொடுத்தனால நம்ம தான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1
இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சியோட ரேஷியோவை அவங்க சொன்ன வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணிட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. ஸோ கொஷின் பாருங்க. ஒரே நிமிஷம். ஸோ கொஷின் வந்து ஏ இஸ் டு பி, பி இஸ் டு சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் இது எல்லாமே வந்து ஒரு ரேஷியோவில் இருக்கு. இதில் சியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, அதாவது நியூமரிக்கல் வேல்யூவே சொல்லிட்டாங்க. அப்போ ஏவோட நியூமரிக்கல் வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இது ரெண்டும் தனித்தனியாக கொடுத்துருக்கனால நம்ம மூணுக்கும் சேர்த்து கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஏ இஸ் டு பி இஸ் டு சி கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஸோ எப்பவும் போல இந்த மெத்தட் தெரியும்ல, நேற்றே சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஏ இஸ் டு பி இஸ் டு சியில் ஸோ ஒரு குறிப்பிட்ட பார்ட்டில் ஒரு குவான்டிட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த குவான்டிட்டியில் இது 10 பார்ட்ஸ் இருக்குது, இது 15 பார்ட்ஸ் இருக்குது, இது 21 பார்ட்ஸ் இருக்குது. கரெக்டா? இந்த 21 பார்ட்ஸோட வேல்யூ தான் எனக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 42ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏவோட 10 பார்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதோட நியூமரிக்கல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் 21 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 42னா 1 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 10 தானே வேணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 1க்கு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 10ஆல நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 பார்ட் வேணும்னா நம்பரை 21ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு 10 பார்ட்ஸ் வேணுன்றனால அதை நம்ம 10ஆல என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் இங்கே ஒரு சிங்கிள் ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஸோ 42, அதான் 1 பார்ட் வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், 42 டிவைடட் பை 21. தென் 10 பார்ட்ஸ் வேணுன்றனால மல்டிப்ளை பை 10. ஸோ 21 42ல் 2 டைம்ஸ் போகும், பேலன்ஸ் கீழே எதுவுமே இல்லை. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 × 10 20. ஓகேவா? ஸோ இந்த மாடல் வந்து இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வர டாபிக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மெத்தட் வரும். பர்சன்டேஜில் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும், டைம் அண்ட் ஒர்க்கில் வரும். எல்லா இடத்துலையுமே இந்த இது வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இந்த ப்ரொசீஜர். ஸோ அதனால நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க, போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். காப்பி பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது நீங்க ஒரு சம் ட்ரை பண்ணுங்க. சரியா? ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இஃப் u is to v, a is to b எது வந்தாலும் ஒன்று தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. u is to v is equal to 4 is to 7. v is to w is equal to 9 is to 7. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் யூவோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க 72ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? யூவோட நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொஷின் வந்து ஃபைண்ட் த டபிள்யூ. ஸோ டபிள்யூ என்னன்னு கேட்குறாங்க.
போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இங்கே நம்ம ஏபிசி அப்படின்னு வைக்கிறது U இஸ் டு V இஸ் டு W அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ம் 98 கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் வந்துச்சா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ என்ன வரும்? 4 7 7 9 7. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 63 49. ஸோ இப்போ இதில் யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் என்னது? 36 பார்ட்ஸோட வேல்யூ 72னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? டபிள்யூவோட வேல்யூ என்னது? 49. ஸோ அப்போ 49 பார்ட்ஸ் எவ்வளோன்னு அர்த்தம். ஸோ 49 பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72 by 36 into 49. ஓகேவா? ஸோ தென் இதை கேன்சல் பண்ணும். 36 72ல் 2 டைம்ஸ் போகும். ஸோ அப்போ 9 2s are 18 1 4 2s are 8 plus 1. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? டபிள்யூவோட ஆன்சர் 98. ஓகேவா? போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, தேர்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? தேர்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிவன் எத்தனை நம்பர்ஸ் கொடுப்பாங்கன்னா 2 நம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கிவன் 2 நம்பர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரொபோர்ஷன்னாவே எப்படி எழுதுவோம்? A is to B, double is to
சி இஸ் டு டி. கரெக்டா? இதுதான் ப்ரொபோர்ஷன். அதாவது ரெண்டு ரேஷியோவை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொபோர்ஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஐ மீன் ரெண்டு ரேஷியோவுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம், அதுதான் ப்ரொபோர்ஷன். இதில் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்ன, எப்படி போடணும் அப்படின்னா ரெண்டு நம்பர் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதணும்னா ஏ இஸ் டு பி, எகெயின் அதே பியை ரிப்பீட் பண்ணும். ஓகேவா? இன்ஸ் டு எக்ஸ். எக்ஸ் அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? இந்த மெத்தட் எழுதிக்கோங்க எப்படி நம்ம இதை போடுறோன்றது. ஓகேவா? இதுவே ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஸோ கிவன்ல எவ்வளோ கொடுப்பாங்கன்னா டூ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஃபோர்த்து தானே கேட்குறாங்க. ஸோ த்ரீ நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு எக்ஸ். ஸோ இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு லாஸ்ட் டேர்ம் மட்டும் நம்ம என்னன்னு போட்டுக்கணும், எக்ஸ்ன்னு போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் எங்கன்னா இது ஈஸி, ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் ஈஸி தான். இந்த தேர்ட் ப்ரொபோர்ஷனலில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், செகண்ட் நம்பர் வருது பார்த்தீங்களா, அந்த நம்பரை திரும்பவும் என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஃபைண்ட் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் நம்பர்ஸ் 15 and 45. 15 and 45. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு தேர்டு ப்ரொபோர்ஷனல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி போடணும், 15 இஸ் டு 45 இஸ் டு, ஸோ தேர்டுன்றப்போ செகண்ட் நம்பரே மறுபடியும் ரிப்பீட் பண்ணோம். ஓகேவா? அது டபுள். ஸோ 45 இஸ் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்படி ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும், செகண்டும் தேர்டும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ எப்படி வரும், 15 into x is equal to 45 into 45. ஸோ நம்மளுக்கு x தானே வேணும். ஸோ 45 into 45 divided by 15. ஸோ 15 45 எத்தனை டைம்ஸ், 3 டைம்ஸ் போகும். கரெக்டா? ஸோ அப்போ பேலன்ஸ் 5 3s are 15, 12, 12 plus 1 13. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 135. அதாவது தேர்ட் ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நீங்க ஒரு சம் போடுங்க. சேம் ஃபைன் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் தான். ஓகேவா? ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா 12 and 30. போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம்.
ம். செவன்டி ஃபைவ் வந்துச்சா எல்லாருக்குமே? புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? நெக்ஸ்ட் இது ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ டேட்டா கொஷின் எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு 4, 16 and 7 is. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி பண்ணும்? 4:16 7 x அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். அதுலேயே இன்னொரு கொஷின் எழுதி போடுறேன். சேம் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் 0.2, 0.12 and 0.3 is. ரெண்டு சம்மே போட்டு ஆன்சர் சொல்லுங்க. 28 கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். ஆ 0.18 கரெக்ட் ஆன்சர். எல்லாமே வருதா பாருங்க. ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் வந்துச்சா? ஸோ இதுதான் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் அண்ட் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனலோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபார்முலான்னு பெருசாக கிடையாது. நீங்கள் லாஸ்ட்ல எக்ஸ் போட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் இதுலயே இன்னும் ஒன்று மட்டும் லாஸ்ட்ல ஒன்று இருக்கு, மீன் ப்ரொபோர்ஷனல். ஓகேவா, எழுதிக்கோங்க. மீன் ப்ரொபோர்ஷனல். ஸோ மீன் ப்ரொபோர்ஷன் மட்டும் ஃபார்முலா இருக்கு, என்னன்னா ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. எப்போவுமே ரெண்டு நம்பர் தான் கொடுப்பாங்க, அந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், மல்டிப்ளை பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைன் கொஷின் எழுதிக்கோங்க. ஃபைன் த மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் 4 and 16. ஓகேவா. ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போது மீன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், ரூட் ஆஃப் 4 into 16. ஸோ 16 into 4 என்ன வரும், 64 வருமா. ஸோ ரூட் ஆஃப் 64, நம்மளுக்கு ஆன்சர் என்னது 8. அவ்வளோதான். அதுவே சம்டைம்ஸ் பாயிண்ட்ல அந்த மாதிரி வரும். சரியா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சம் போடுறீங்களா, ஸோ அதே ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் between 15 and 72.6. இந்த ரெண்டு நம்பருக்கு மீன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆன்சர் என்ன வந்துச்சு, ட்ரை பண்ணுங்க. தெரியலையா, ஆச்சு. சரி, ஓகே, கவனிங்க. ஸோ ரூட் ஆஃப் 15 into 72.6 கரெக்டா. ம், கரெக்ட். ஸோ 15 into 72.6 மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 6 5s are 30, 390. தென் 5 2s are 10, 15 into 2 என்னது 30. தென் 7 5s are 35, 10. ஸோ ஆட் பண்ணா 0 9 8.
கரெக்ட். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? ஸோ அப்போ என்ன வரும்? 0 கேன்சல் ஆயிரும். கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? √1089 வருதா? இப்போ நான் ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது 2 டிஜிட் தள்ளி நம்ம கோடு போட்டுக்கணும். தென் இப்போ 9 இருக்கு. கரெக்டா? ஸோ 9னா என்னென்ன வரும்? எய்தர் 3 ஸ்கொயர் வரலாம், இல்லைன்னா 7 ஸ்கொயர் வரலாம். நெக்ஸ்ட் ஸோ இதோட நியரஸ்ட் என்னது? 3. தென் 3 4s are 12 வரும். ஆனால் இங்கே 10 தான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 33. ஸோ ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகேவா? ஸோ இதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 33. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? இப்போ இதுவே கொஷின் எப்படி மாற்றி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் எழுதிக்கோங்க. இஃப் த மீன் ப்ரொபோர்ஷன், நான் எம் பின் போட்டுக்கிறேன். ஓகேவா? த மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் 100 இஸ் 40. ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் எக்ஸ். ஸோ இப்போ பாருங்க, மீன் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா என்னது? ஸோ மீன் ப்ரொபோர்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ இன்டு பி. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு மீன் ப்ரொபோர்ஷனோட வேல்யூவே சொல்லிட்டாங்க என்னன்ட்டு 40. ஸோ அப்போ 40 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டு 100. இதில் நம்ம இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த ரூட் போகணும். அப்போ ரூட் போகணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? ரெண்டு சைடும் என்ன பண்ணோம்? ஸ்கொயர் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணால் ரெண்டு சைடுமே பண்ணோம், லெஃப்ட் ரைட்டு. ஓகேவா? ஸோ ரெண்டு சைடுமே என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? 40 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டு 100 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ 40 ஸ்கொயர் என்னது? 1600. இது எப்படின்னா 4 ஸ்கொயர் 1600. இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும்? எக்ஸ் இன்டு 100. ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 100 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போது 1600 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது? 16. புரிஞ்சா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் போலாமா? ஸோ மீன் ப்ரொபோர்ஷனல் புரிஞ்சிருச்சா? ஸோ மொத்தம் 3 பார்த்துருக்கோம். தேர்ட் ப்ரொபோர்ஷனல், ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல், மீன் ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஷின் பாருங்க. இது ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்தது தான். ஸோ இந்த மெத்தடுக்காக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இஃப் a by b is equal to 4/5, b by c is equal to 15/16. Find c square minus a square, c square plus a square. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா a by b, b by cன்றது என்னது? a is to b is equal to 4 is to 5. b is to c வந்து 15 is to 16. பட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். அப்போனா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையுமே என்ன பண்ணும்? ஒரே ரேஷியோவாக மாற்றணுமா? ஸோ அப்போ எப்படி கொண்டு வரணும்? a is to b is to cன்னு கொண்டு வரணும். ஓகேவா? அப்புறமா நம்ம என்ன பண்ணும்? சியோட வேல்யூ என்னவோ அது சி ஸ்கொயர் மைனஸ் ஏக்கு என்ன வருதோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க, வரலன்னா நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் a is to b is to c ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ ஏ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பையில் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாலும் ஒன்று தான். சரியா?
14/50 அதையும் கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்ல போகுமா? 7/25. ஆன்சர் தெரிஞ்ச எல்லாருக்கும் வெரி குட். ஆன்சர் தெரிஞ்சு 7/25. ஸோ சியோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? 16 வந்துச்சா? தென் ஏவோட வேல்யூ 18. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணோம். கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். செவன் பை 25. ஓகேவா? சரி, இது போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. டிவைட் rupees 675 among A, B, C in the proportion of 4:3:6. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க, அவர்கிட்ட 675 rupees இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். ஸோ எத்தனை பங்குனா, இவங்களுக்கு 4 பங்கு, இவங்களுக்கு 3 பங்கு, இவங்களுக்கு 6 பங்கு. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? A:B:C எழுதிக்கலாமா? ஸோ ஏக்கு எத்தனை பங்கு? 4, பிக்கு 3, சிக்கு 6. ஸோ கொஷின் வந்து 3 பேருக்கும் கேட்குறாங்க. ஸோ இதை டோட்டலாக வந்து 2 வகையில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எவ்வளோ வரும்? 4 + 3 7, தென் 7 + 6 வந்து எவ்வளோ வரும்? 13 பார்ட்ஸ் வருதா? ஸோ அப்போது அந்த 13 பார்ட்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு எவ்வளோ? 675. ஓகேவா? ஸோ 13 பார்ட்ஸோட வேல்யூ தான் 675. அப்படின்னா நம்ம 1 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம்? ஒவ்வொன்றாவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 675 டிவைடட் பை 13 ஆர் நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம எப்படியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஷேர் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரே நிமிஷம். இங்கே வேல்யூவில் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே, இந்த கொஷின் வேணாம். இதில் நம்பரில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வேணாம், வேறு கொஷின் எழுதிக்கோங்க. சாரி. ஸோ அதே கொஷின், டிவைட் rupees 672 in the ratio 5:3. அதாவது
672 இதே மாதிரி ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க 5:3 ரேஷியோ ஓகேவா ஸோ நம்ம ஜஸ்ட் சும்மா இந்த மாதிரி போட்டுக்கலாமா A:B ஸோ ஏக்கு 5 பிக்கு 3 ரேஷியோ கொடுக்குறாங்க அப்போ டோட்டலா எத்தனை பார்ட்ஸ் 8 பார்ட்ஸ் ஸோ 8 பார்ட்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது 672 ஓகேவா அப்போ 1 பார்ட்டுக்கான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ என்ன வரும் 8 then 8 8 is 64 then 32 வரும் 4 வரும் கரெக்டா ஸோ 1 பார்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 84 அப்போ ஏக்கு எவ்வளோ கிடைக்கும் 5 பார்ட்ஸ் அப்போ 5 into 84 அதே மாதிரி பிக்கு எவ்வளோ கிடைக்குது 3 பார்ட்ஸ் 3 into 84 இல்லை ஃபைனலாக இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அதே 672 ஆன்சர் வந்துடும் ஓகேவா ஸோ 5 4s are 20 பேலன்ஸ் 2 40 42 எய்தர் நீங்கள் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணால் இன்னொன்று வந்துடும் அப்படி இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணியே போட்டுக்கலாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ஓகேவா 4 3s are 12 1 24 25 252 ஸோ அப்போ ஆன்சர் என்னது 420, 252 காப்பி பண்ணிக்கோங்க ஸோ நான் அது மட்டும் மிஸ்டேக் என்னன்னு பார்க்குறேன் நீங்கள் இது காப்பி பண்ணிக்கோங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வீடியோஸ் அடுத்தடுத்த நாள் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் ஓகேவா ஆஃப்டர்நூனுக்குள்ளே அப்லோட் ஆயிரும் ஸோ நேற்று வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணியாச்சு ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து நாளைக்கு மார்னிங் தான் அப்லோட் பண்ண முடியும் சரியா ஸோ நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி உங்களுக்கு வரும் நீங்கள் ஆல்ரெடி மேம் லிங்க் அனுப்பிச்சிருக்காங்கல்ல யூடியூப் லிங்க் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அதில் டெய்லியும் எஸ்டர்டே கிளாஸஸோட வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா அதில் செக் பண்ணிக்கலாம் எல்லாருமே அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதில் வந்து இந்த டேர்ம் மட்டும் ஃபைன் மாற்றிக்கோங்க அதான் மிஸ்டேக் ஸோ சேம் 675 ஸோ இது காப்பி பண்ணியாச்சா நான் புதுசாகவே எழுதுறேன் divide 675 among A, B, C in the proportion of 4:5:6. So, அப்போ A:B:3 என்னது 4:5:6 ஓகேவா
ஸோ ஆட் பண்ணால் டோட்டலாக எத்தனை பார்ட்ஸ் வருது 6 4 10 10 + 5 15. ஸோ 15 பார்ட்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது 675. அப்போது 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆ ஸோ என்ன கிடைச்சிச்சு 180 225 270. கரெக்ட். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ 1 பார்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை 4ஆல் 5ஆல் 6ஆல் மல்டிப்ளை பண்ணும், அவ்வளோதான். ஸோ 1 பார்ட் 45 வந்துச்சா? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஷின் எழுதிக்கோங்க. த ரேஷியோ ஆஃப் two numbers is 3:8 and their difference is minus, ஓகேவா? difference is 115. find the smaller number. ஸோ அதில் சின்ன நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ பாருங்க, ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ இதை A:B வச்சுக்கிறேன். ஸோ இது 3:Xல இருக்குன்னா இதை நம்பராக மாற்றணும்னா நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொன்னேன்னா, அப்போ ஏவை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் 3Xன்னு வச்சுக்கிறேன். ஸோ பியோட வேல்யூ என்னென்னு வச்சுக்கிறேன் 8Xன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தேர் டிஃபரன்ஸ் இஸ் 115. அதாவது இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க 115. இங்கே 3X இருக்கு, இங்கே 8X இருக்கு. இதில் ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்கக்கூடாது ரேஷியோவில், ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரு ரேஷியோவில் இருக்கு, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அப்போது இது 3 பார்ட் 8 பார்ட். ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ 5 பார்ட்ஸ். ஸோ 5 பார்ட்ஸோட வேல்யூ தான் எனக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 115. அப்போனா ஸ்மாலர் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஸ்மாலர் நம்பர்னா என்னது 3. அப்போனா 3 பார்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? இது அப்படியே டைரக்டா நான் போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், 5 பார்ட்ஸ் 115னா 1 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை திரும்பவும் நம்மளுக்கு கொஷின் ஸ்மாலர் நம்பர் கேட்டிருக்கனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் டைரக்டாவே போடுறேன், ஓகேவா? ஸோ 115 டிவைடட் பை 5 இன்டூ 3. ஸோ 5 எத்தனை டைம்ஸ் 2 2 5 are 10 15 3. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா
69. ஸோ ஸ்மாலர் நம்பர் எவ்வளோ 69. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுவே லார்ஜர் நம்பர் என்ன, கிரேட்டர் நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 8ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஈஸி தான். எப்போவுமே இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்து சம், டிஃபரன்ஸ் இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் அதை நீங்கள் எக்ஸுக்கோ இல்லை பிக்கோ சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ இதே கொஷின் நீங்கள் ஒரு கொஷின் ட்ரை பண்ணுங்க, கீழே எழுதி போடுறேன். சேம் அதே ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் நான் ஷார்ட்டாக எழுதுறேன். ஓகேவா? 10:7. அதே மாதிரி டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் வேல்யூ என்னன்னா 105. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா find the sum of these numbers. Find the sum of these numbers. அப்படின்னா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் தனித்தனியா இதுக்கு என்ன வரும் இதுக்கு என்ன வரும்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களா சால்வ் பண்ண பண்ண தான் ஸ்பீடு வரும். ஓகேவா? ஸோ நியர்லி 2 months கிளாஸ் எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கே அந்த ஸ்பீட் தெரியும். $425. சம் கேட்டிருக்காங்க, டோட்டல். செக் பண்ணுங்க, ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. 595 கரெக்ட். எல்லாருமே ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. $595 எல்லாருக்கும் வந்துச்சா? ஸோ 3 பார்ட்ஸ் வரும் டிஃபரன்ஸு. ஸோ 3 பார்ட்ஸ் வந்து 105 கிடைச்சிச்சா? அப்போ 1 பார்ட் எவ்வளோ 35. ஸோ அப்போ 10 பார்ட்ஸ்னா 350 வரும், 7 பார்ட்ஸ்னா 245 வரும். ஆட் பண்ணீங்கன்னா 595. ஓகேவா? ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் மைண்ட்லயே சால்வ் பண்ண பாருங்க. இப்போ 10 7ன்றப்போ அப்படியே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். 10ல 7 போச்சுன்னா என்னது 3. அப்போ 105ல 3 டிவைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஒரு 2 ஸ்டெப்லயே முடிச்சிடணும். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்கும் ஆன்சர் வந்துச்சுல? ஆன்சர் வந்து 595 வரணும். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ எழுதிக்கோங்க, 4 numbers are in the ratio. 4 numbers are in the ratio ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா?
ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:2:3:4 ஓகேவா. தேர் சம்னா டோட்டல் ஓகேவா. என்னன்னு சொல்லியிருக்கானா 16 ஓகேவா. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் நம்பர். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் நம்பர் இஸ். ஸோ இப்போ பாருங்க மொத்தம் 4 நம்பர் இருக்கு. 1:2:3:4. இப்போ இதோட டோட்டல் என்னன்னு சொல்லியிருக்கான் 16. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் போட்டுக்கலாமா. 1x plus 2x plus 3x plus 4x is equal to நம்மளுக்கு என்னது 16 அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகேவா. இதுல இருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 4 plus 3 7 7 plus 3 10 கரெக்டா. ஸோ அப்போ 10x is equal to 16 ஓகேவா. ஸோ அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ். ஸோ எக்ஸ் அப்படின்றப்போ 16/10 வரும் ஓகேவா. ஸோ இது எய்தர் நம்ம இதை எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 1.6. இப்போ கொஷின் என்ன சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்னா 1 இன்டூ எக்ஸ் என்னதான் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1.6 தான் ஓகேவா. ஸோ ஃபோர்த் நம்பர் என்ன வரும் 4 இன்டூ 1.6. So 6 4s are 24, balance 2, 1 4s are 4 plus 2 6. அப்போ ஆன்சர் என்ன வரும் 6.4 கரெக்டா. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த். ஃபர்ஸ்டையும் ஃபோர்த்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 1.6 plus 6.4 ஆட் பண்ண என்ன வரும் 6 plus 4 10. ஸோ 1 இங்கே வந்துடும் 6 7 8. ஸோ 8.0ன்றது என்னதான் 8 தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 கணக்கு இல்லை. ஸோ 8. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 8 புரிஞ்சுதா. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்லேயும் வரும். பட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போதே தெரிஞ்சிடும் நீங்கள் கரெக்டாக போடுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் இந்த மாடலில் லாஸ்ட் கொஷின்.
The three numbers are in the ratio 3:2:5. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கானா, and the sum of their squares is their squares is 1862. Then find smallest of these number. ஸோ இதில் எது சின்ன நம்பரோ அது கண்டுபிடிக்க சொல்லிருக்கோம். ஸோ சின்ன நம்பர்ன்றப்போ கண்டிப்பாக அது என்னது 2x தான். ஓகேவா? பட் ஆனால் ஸோ இப்போ பாருங்க 3 நம்பர் 3:2:5 ரேஷியோவில் இருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? 3x, 2x, 5xன்னு எழுதலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் their ஸ்கொயர்ஸ். எப்பவுமே இப்படி பின்னாடி தான் போகணும். அதாவது ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். சம் ஆஃப் their ஸ்கொயர்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண ஃபஸ்ட்டு. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1862. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சா? சம் ஆஃப் their ஸ்கொயர்ஸ். ஓகேவா? அவங்க ஸ்கொயரஸ் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 1862. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் முதல்ல ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் 3x ஸ்கொயருன்றப்போ இந்த ரெண்டுக்குமே இது ஸ்கொயர் வரும். ஸோ 3 ஸ்கொயருன்றது என்னது? 9. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயருன்றது 4, 4x ஸ்கொயர். தென் 5 ஸ்கொயருன்றது 25, 25x ஸ்கொயர். ஸோ 1862. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 9 + 4 13, 13 + 25 38 வருமா? ஸோ 38x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1862. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுட்டு 38 இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவைட் ஆகுமா? ஸோ 1862 டிவைடட் பை 38. 38 நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணாலும் 19ல் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ அதனால் டேரெக்டாகவே பண்ணிடலாம். 1862 38 4 டைம்ஸ் வருமா? 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 4 8s are 32, balance 3, 4 3s are 12, 12 plus 3 15. So 6ல 2 போச்சுன்னா 4, 8ல 5 போச்சுன்னா 3. ஓகேவா? தென் 342ன்றது 9 டைம்ஸ் போகுமா? ஸோ 9 8s are 72, 7, 9 3s are 27, 27 plus 7 34. ஸோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ அப்போ எத்தனை எக்ஸோட வேல்யூ என்னது? சாரி, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 49. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 49னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 7. கரெக்டா? ஸோ இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்றது இங்கே என்னது? 2x. அப்போ 2x is equal to 2 into 7 40. அவ்வளோதான். ஸோ இந்த மாடல் கேட்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த 2 நம்பர் கொஸ்டின் எழுதிக்கோங்க. Two numbers in the ratio 3:5. If 9 is subtract from each, then they are in the ratio 12:23. Find the second number. Find the second. ஓகேவா? இப்போ பாருங்க, 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 2 நம்பர் இருக்கு. ஸோ நம்ம நம்பர்ஸ்னா எப்படி எழுதிப்போம்? ஸோ ஒன்று 3x, இன்னொன்று 5x. கரெக்டா? இப்போ என்ன சொல்றாங்க அடுத்த ஸ்டெப்பு? 9 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈச். ஸோ 9ன்ற நம்பரை இதுல இருந்தும் மைனஸ் பண்றாங்க, இதுல இருந்து மைனஸ் பண்றாங்க. அப்போ என்ன ஆகும்? 3x minus 9, sorry, comma 5x minus 9. அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது திரும்பவும் இந்த 2 நம்பர் எதோட ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் இப்படி ஈஸ்ட் போட்டுக்கலாமா? இந்த 2 நம்பர் எந்த ரேஷியோல இருக்கான்? 12:23. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேட்கும்போது, அதாவது 2 ரேஷியோ வரும்பொழுது இதை டிவிஷன் மெத்தடில் போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி போடுறேன்னா 3x by 9 minus 9, சரியா, divided by 5x minus 9 is equal to 12:23. 12/23. எப்படி போட்டாலும் ஒன்று தான். இப்படி போட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டும் செகண்ட் அண்ட் தேர்டும். கரெக்டா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிவிஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா, அதாவது 3:5 ஸ்டார்டிங்கை நீங்கள் எப்படி எழுதிடணும்னா 3x/5x அப்படின்னு எழுதிடணும். எழுதிட்டு நீங்கள் சப்ராக்ட் கொடுத்தாங்கன்னா மைனஸ் போடணும், ஆடடுன்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் போடணும். ஸோ எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு அந்த நியூ ரேஷியோ என்னவோ அதை ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். அவ்வளோதான். தென் இப்போ என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 3x ஸோ அதாவது 23ஆல் மல்டிப்ளை பண்ணுறோமா? ஸோ 23 இன்ட்டு 3x minus 9 is equal to 12 into 5x minus 9. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த நம்பர் ரெண்டுலையுமே உள்ள என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். ஸோ எதுவுமே இல்லைன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் தானே அர்த்தம். ஸோ மல்டிப்ளை பண்ணும். ஸோ 23 into 3 என்ன வரும்? 3 3s are 9, 2 3s are 6, 69x minus 9 3s are 27, balance 2, 9 2s are 18, 20, 207 is equal to 12 5s are 60x minus 9 2s are 18, 108. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸை ஒரு பக்கமும்
நம்பர்ஸ் ஒரு பக்கமும் கொண்டு வரணும். ஸோ இங்கே 69 16 இருக்கு. ஸோ இது இங்கே வரும் மைனஸ், இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? 69ல் 60 போச்சுன்னா என்ன வரும்? 9x இஸ் ஈக்குவல் டு, ஸோ -207 இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் 207. கரெக்டா? ஸோ 207 மைனஸ் 108. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9x இஸ் ஈக்குவல் டு 99. வெரி குட். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 11. ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? ஃபைண்ட் த செகண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் செகண்ட் நம்பருன்ற என்னது? 5x. அப்போ 5 × 11 ஆன்சர் என்ன வரும்? 55. அவ்வளோதான். ஃபைனல் ஆன்சர் போட்டுக்கோங்க. ஸோ செகண்ட் நம்பர்ன்றப்போ நம்மளுக்கு 5x. ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 55. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி தான், ஒருவேளை ஸ்மாலர் நம்பர்னு கேட்டால் 3x போட்டுக்கணும், பெரிய நம்பர்னா 5x. ஓகேவா? ஸோ இதுதான் மெத்தட். எய்தர் நீங்கள் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எடுத்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் அப்லோட் ஆகும் யூடியூப்ல. ஓகேம்மா, நான் போட சொல்கிறேன். இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம்.